டாக்டர் செல்வராஜ். நீங்க வந்து அனஸ்டிஸ்டா இங்க கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி டாக்டர் ஆகணும்னு உங்களுக்கு எப்படி இஷ்டம் ஆச்சுங்க டாக்டர்? முதல்ல வந்து எனக்கு மேத்ஸ்ல தான் ரொம்ப இதுவா இருந்தது. பேரண்ட்ஸ் வந்து நல்ல மார்க் வந்தோடனே மெடிசன் போன்னு சொன்னாங்க. அதனால மெடிசன் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தேன். மெடிசன் வந்து மெடிசன்ல வெரி மச் ஹாப்பி. நீங்க இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க டாக்டர்? நீங்க டாக்டர் ஆகி இவ்வளவு சர்வீஸ் பண்றீங்களே, எப்படி ஃபீல் பண்றீங்க? I am very happy not only to help poor patients, also to my relatives, even my in-laws, father-in-law, mother-in-law, அப்பா எல்லாருமே வந்து ரொம்ப சிக்காயி நம்ம அமெடோரான் எடுத்து ஃபாதர்-in-law வந்து bleeding like anything. He was in the ICU for about 20-25 days. Blood dose 60 units எல்லாம் கொடுத்தோம். மதர்-in-law வந்து ஹோம் ஆக்சிஜன்லேயே இருந்தாங்க. 8 months இங்கே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்டராக இருக்காட்டி தான் அவங்க எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. டாக்டர், நீங்க வந்து புவர் பீப்புளுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க, ஹாஸ்பிட்டல்லையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப் பண்றீங்க. எப்படி டாக்டர் நீங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்றீங்க? உங்க பசங்க எல்லாத்தையும் நல்லா படிக்க வச்சு நல்லா கொண்டு வந்திருக்கீங்க. எப்படி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்றீங்க? ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னா வீட்டுக்கு கொடுக்குற டைம் வந்து முதல்ல வந்து நல்லா கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுனால நான் கொடுக்க முடியுது. இப்போ வந்து நிறைய கம்யூனிட்டி ஒர்க்கு, ஒரு ஃப்ரீ கிளினிக் இருக்கு, ஹாஸ்பிட்டலு, இதெல்லாம் சாயந்தரம் வந்தாலும் வந்து ஐ டோன்ட் ஸ்டே மச். திரும்ப அங்கே போயிட்டு இங்கே வர்றது அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுனால இதெல்லாம் பண்ண முடியுது. சோ உங்க வைஃப் டாக்டர்ஸ் எல்லாம் ஃபுல் சப்போர்ட். எல்லாரும் ஃபுல் சப்போர்ட். கரெக்ட். அப்புறம் நீங்க இப்ப யங் டாக்டர்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க. யங் டாக்டர்ஸ் வந்து டெஃபினட்டா வந்து இப்போ வர டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒன்லி மணி அதுல தான் இருக்கிறாங்க. டைமிங் வந்து they don't spend much time to learn. நம்ம எங்க பீரியட்ல எல்லாம் எக்ஸாமினேஷன் எல்லாம் பண்ற மாதிரி இப்போ எல்லாமே இன்வெஸ்டிகேஷன்லயே வந்துருச்சு. அதுலயும் வந்து அந்த டைம் அந்த 8 hours பார்த்துட்டு ஓடிடுறாங்க. நாங்கெல்லாம் அப்படி பார்த்தது கிடையாது. அண்ட் எது கத்துக்கிட்டாலும் என்னால் ஒரு நாளைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு ஆட்டிடியூட் அவங்களுக்கு வர்றது கிடையாது. அந்த ஒன்று அந்த 8 hours இருந்துட்டு டக்குன்னு போகணும்னு பார்க்குறாங்க. ஊர் சுற்றுறதுக்கும் சாப்பிட்றதுக்கு இதுதான் அவங்களுக்கு டைம் இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. பட் they will definitely repent later. அவங்க ஃபேமிலியிலேயே யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னா கூட முடியறதில்ல. அவங்க படிச்ச ஏரியா விட்டு வேற ஏரியா போச்சுன்னா முடியறதில்ல. இப்போ நாங்கள் வந்து நான் அனிஸ்தீசியா இருந்தாலும் மெடிசனோ சர்ஜரியோ வேற எந்த ஏரியாவில் வந்தாலும் என்னால் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுது. யாரு என்ன கேட்டாலும் இப்போ நான் சிஸ்டர்லாவோட பொண்ணு வந்து ஒரு அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் நெக்ஸ்ட் வீக் வந்து இங்கே வர்றாங்க. அவங்களுக்கு அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். சென்னையில் இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து அவங்க நீங்க இருக்கிற பக்கம் தான் பண்ணிக்கணும்னு இங்கே வர்றாங்க. அதெல்லாம் பண்ண முடியுதுன்னா நான் ஐ கேன் டாக் டு த சீனியர் டாக்டர்ஸ், கார்டியக் சர்ஜன்ஸ், கார்டியாலஜிஸ்ட். அவங்கள்ட்ட பார்த்துட்டு அவங்களோட ஃப்ரீயாக பேசி எது பெஸ்ட்டோ அது மாதிரி பண்ணி கொடுக்க முடியுது. அதனால இங்கே வர்றாங்க. நான் என்னாலையும் பண்ண முடியுது. அது எனக்கு ஹாப்பியாக இருக்கு. Thank you, Doctor. Thank you so much. Best wishes for all your work.